தொடர்ந்து நம்முடைய விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ திருநாய்களை கொள்வதால் மட்டுமே பிரச்சனை தீர்ந்துராது, நீங்க தடுப்பூசியை ஒழுங்கா போடுங்க, கருத்தடை பண்ணுங்க, எதுக்கு கருணை கொலை பண்றீங்கன்னு விலங்குகள் நல ஆர்வலர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? சார் முற்றிலும் தவறு சார். நாய் என்பது செல்லப்பிராணி, வீட்டில் வளர்க்கப்பட வேண்டியது. அதை தெருவில் வச்சு அதை சோறு போட்டு அது நல்லா இருக்கும்னு நம்ம சொல்றதும் தப்பு, அதுக்காக சோறு போடுறதும் தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சோறு போட்டு போயிடுவோம், அதுக்கப்புறம் போற வரங்களை துரத்தி கடிக்கும். ரெண்டாவது அதை கல்ல விட்டு அடிப்பாங்க, அது வண்டியில் அடிப்படுது, அதுக்கு 1000 துன்பங்கள் ஏற்படுது. இது யாரும் கண்டுக்கிறது இல்ல. இவங்களுக்கு ஒரு மனநோய் மாதிரி இந்த சாப்பாடு போட்டோன்னே மனதில் ஒரு திருப்தி கிடைக்குது, அதுக்காக இவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறு. இது வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான். என்ன கேட்டீங்கன்னா, இந்த கருத்தடைங்கிறது அப்புறம் தடுப்பூசி போடுறது இதெல்லாம் 20 வருஷமா நம்ம பண்ணிட்டோம். 2000 இருந்து பண்ணிட்டு இருக்கோம். 2000 வருஷத்துல இருந்து 2000 இருந்து இது வரைக்கும் சொல்யூஷன் கிடையாது. நாய் ஜனத்தொகை அதிகரிச்சிருக்கு. அதுலயும் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் மக்கள் ஜனத்தொகைக்கும் நாய் கடிக்கும் உள்ள ரேஷியால இந்தியாவிலே நம்பர் 1. நம்ம யூபி எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 லட்சம் நாய் கடி இருக்கு. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 7 லட்சம் நாய் கடி. யூபியில ஜனத்தொகை வந்து 23 கோடி, தமிழ்நாடுல 8 கோடி. சோ இந்தியாவிலே கேபிட்டல் நாய் கடி கேபிட்டல் தான் தமிழ்நாடு. ஆகவே இந்த ரெண்டுமே சரி வராது. இந்த ஷெல்டரிங் சொல்றாங்க, அதுவும் சரி வராது. பர்த் கண்ட்ரோலும் சரி வராது. என்ன கேட்டீங்கன்னா, வளர்ந்த நாடுகளின் உண்மையான முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, மேற்கத்திய நாடுகள்ல கருணை கொலை என்பதே இதற்கு சரியான விஷயம். ஏன்னா அந்த நாய்கள் ரொம்ப செல்ல பிராணி, அதை வீட்டுல வளர்த்து ரோட்ல விட்டீங்கன்னா ரொம்ப ஏங்கி போயிடும். அதே மாதிரி தான் தெருவில் இருக்க நாயும் யாராவது கருணை காட்ட மாட்டாங்களா, நம்ம தேடி தேடி வந்து வாழாட்டுது, சாப்பாடை போட்டு நம்ம ஒட்டிக்குது. யாரெல்லாம் அந்த பக்கம் போறாங்களோ அவங்கள தவிர மற்றவங்களே விரட்டுது. சோ அந்த நாய் தன்னுடைய குணாதிசயத்தை தான் காட்டுதே தவிர அது நம்ம மேல கோவமோ எதுவுமோ இல்லை. அதனுடைய பேசிக் பிஹேவியர் வந்து அந்த காலத்துல நரியில இருந்து வந்தது. நரி வந்து எப்பயுமே கும்பலா சேர்ந்து தான் வேட்டையாடும். நாய்களும் ஒரு நாய் உங்களை துரத்து கிடைச்சா எல்லா நாயும் சேர்ந்து கடிக்கும். சின்ன குழந்தைகள் நிறைய பேர் பாதிக்கப்படுறதை பார்த்திருக்கோம். சின்ன குழந்தைங்க மட்டும் இல்ல, வயசானவர்கள், அப்புறம் வனவிலங்குகள், கால்நடைகள் ஒரு ஃபார்முக்குள்ள பூந்து எல்லா ஆட்டையும் கடிச்சு கொண்டது, இல்ல கோழியை கடிச்சு கொண்டது, இந்த மாதிரி முதியோர்கள் அனைவருக்கும் இது ஒரு உபாதையா இருக்கனால நாய்கள் தெருவில் இருக்க நாய்கள் மேல் மக்களுக்கு வெறுப்பு ஏற்படும். அந்த வெறுப்பை மாறி நாளைக்கு நாயே இல்லாத தேசமாக மாறிவிடும் இந்தியா. அதற்காகவாவது இந்த நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும். என்ன கேட்டீங்கன்னா, ஷெல்டர்ல போடுறது தவறு. ஏன்னா நாய் வந்து டெரிட்டோரியல், ஷெல்டர்ல இருக்காது. அங்க இருக்க ஆவேசமான நாய்கள் மட்டும் தான் வாழ முடியும். மற்ற நாய்களை கடிச்சு கொதரும், இல்ல வந்து அது சாப்பாடே கிடைக்காம பட்டியை போட்டு கொண்டுடும். இதுதான் நடக்கும். ஆகவே நாய்களை கருணை கொலை செய்வதே மேல். இப்ப நீங்க சொல்றது படி பார்த்தா எல்லா திருநாய்களும் கருணை கொலை செய்யணும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா சார். அதுதான் மேற்கத்திய வெள்ளக்காரன் நம்ம கட்டு கொடுத்து போனது. 1995 வரைக்கும் நம்ம அதான் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு நமக்கு ஏதோ ஞானோதயம் வந்து நாய்கள் கருணை காட்டணும்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க நாயை பெருக்கி விட்டு நாய்களுக்கும் உபாதை, இன்னைக்கு மக்களுக்கும் உபாதை. சோ வெள்ளக்காரன் எதை நம்ம கத்து கொடுத்துட்டு போனோம் அதை கடைபிடிக்க வேண்டும். மத்த அரசியல் சாசனம் முதற்கொண்டு வெள்ளக்காரன் நம்ம கொடுத்துட்டு போனதான், அதை தான் இன்னும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கல நாய்களுக்கு மட்டும் எதுக்கு ஸ்பெஷாலிட்டி? அது மட்டும் இல்லாம வனவிலங்குகளை காலி பண்ணிடுது இன்னைக்கு. அதாவது குறைந்த உயரத்தில் குஞ்சு பொரிக்கும் பறவைகள் சுத்தமா கிடையாது வனத்துல, எல்லாத்தையும் காலி பண்ணுது நாய். அது மட்டும் இல்லாம அதுல இருந்து டிஸ்டம்பர் நோய், ரேபிஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். டிஸ்டம்பர் நோய் ஒரு உயிர்கொல்லி நோய். இது வந்து புலிகள், சிறுத்தைகள் அனைத்தையும் தாக்கும். அந்த நோய்கொல்லி நோயை அதான் பரப்புது. அதனால நாய்கள் வீட்டில் மட்டுமே இருக்க வேண்டும். ஏன்னா அதுக்கு ரேபிஸ் ஊசி போடுறதோ ஏதோ. ஏன்னா ரோட்ல இருக்க நாய்க்கு நீங்க ஒரு நாய்க்கு ஊசி போடுறதுக்கு பிடிச்சீங்கன்னா 9 நாய் ஓடி ஒளிஞ்சிரும். அதே மாதிரி ஒரு நாயை பிடிச்சீங்கன்னா கருத்தரை பண்ணா 9 நாய் ஓடி ஒளிஞ்சிரும். ஆனா அரசு என்ன பண்ணுது, கணக்கு எழுதிட்டு போயிடறாங்க. 10 நாய்க்கு ஊசி போடணும்னு கணக்கு எழுதி அந்த பணத்தை திருடிட்டு இருக்காங்க. 20 வருஷமா ஒரு மகாபெரிய ஊழல் என்பது திருநாய்க்கு ஊசி போடுவதும் திருநாய்க்கு கருத்தடை பண்ணுவதும். இதனால தான் ஃபெயிலியரா இருக்குது. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.